நீங்கள் ஒரு வீட்டில் தனியாக வாழ்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. சுற்றி யாருமே இல்லை. கண்ணு கெட்டும் தூரம் வரை வெறும் நிலம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பேய், ஒரு அரக்கன், ஒரு ஏலியன் அல்லது யாராலும் விளக்க முடியாத ஒரு விசித்திரமான உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தா, நம்மில் நிறைய பேர் அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். ஆனால் ஒரு சின்ன பிங்க் நிற நாய் மட்டும் அங்கேயே இருந்தது. அதுக்கு பயம் இல்லைன்னு இல்லை, உலகத்திலேயே அதிகம் பயப்படுற நாய் அதுதான். ஆனால் அது நேசிக்கிறவர்களுக்காக அந்த பயத்தையே எதிர்த்து நின்னது. அதுதான் கரேஜ் த கவர்ட்லி டாக். முதல்ல பார்த்தா கரேஜ் ஒரு சாதாரண நாய் தான். சின்ன உடம்பு, பெரிய கண்கள், எதுக்கெடுத்தாலும் கத்துறது, பயந்துட்டு ஓடுறது. அதனால எல்லாரும் இதை கோழை நாய்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில அவன் கோழை இல்லை. பயம் இருந்தும் அதை தாண்டி செயல்படுறவ. அதுதான் உண்மையான கரேஜ். கரேஜ் வசிக்கிற இடம் நோவேர், கான்சாஸ். அந்த ஊரின் பேரே நோவேர், அதாவது யாருமே இல்லாத இடம். அங்க ஒரு பழைய பண்ணை வீடு. அந்த வீட்டில் 3 பேர் தான். முதலாவது மியூரியல், உலகத்துல கரேஜை அதிகமா நேசிக்கிற ஒரே மனிதர். ஒரு நாள் தெருவில் அனாதையா இருந்த குட்டி நாயை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த நாள்ல இருந்து மியூரியல் தான் கரேஜுக்கு அம்மாவும் குடும்பமும் உலகமுமாக மாறிட்டாங்க. அடுத்தவர் யூஸ்டஸ், மியூரியலோட கணவர். கரேஜுக்கு எதிர்த்துருவம். எப்பவும் திட்டுவார், அடிப்பார், பயமுறுத்துவார். அவரோட ஃபேமஸ் மாஸ்க் போட்டுட்டு கரேஜை கத்த வைப்பார். ஆனா யூஸ்டஸ் எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அவருக்கு ஆபத்து வந்தா முதல்ல காப்பாத்துறது கரேஜ் தான். ஆனா கரேஜ் எப்பவுமே இப்படி இல்லை. அவனோட கடந்த காலம் ரொம்ப சோகமானது. குட்டி நாயா இருந்தப்போ அவன் அம்மாவும் அப்பாவும் கூட சந்தோஷமா வாழ்ந்தான். ஒரு நாள் ஒரு கொடூரமான வெட்டு அவனோட பெற்றோர்களை பிடிச்சிட்டு ராக்கெட்டில் ஏற்றி விண்வெளிக்கு அனுப்பிட்டான். ஒரே நொடியில் கரேஜ் தனிமையாயிட்டான், அனாதையாயிட்டான். அந்த நேரத்தில் தான் மியூரியல் அவனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மியூரியலில் எந்த ஆபத்தில் இருந்தாலும் காப்பாற்றணும் என்பது தான் கரேஜோட வாழ்க்கை. இப்போ ஒரு கேள்வி, ஏன் கரேஜ் வீட்டுக்கு மட்டும் இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் வருது? அதுக்கு சரியான பதில் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு எபிசோட்லும் புது வில்லன், புது மான்ஸ்டர், புது ஹாரர், கோஸ்ட், மம்மி, ஏலியன், ஜோம்பி, வேம்பிர, கர்ஸ், டீமன், இப்படி ஒவ்வொரு முறையும் புதுசாக ஏதாவது வரும். மியூரியல் எல்லாரையும் நல்லவங்கள்னு நம்புவாங்க. யூஸ்டேஸ் எதையும் நம்ப மாட்டார். ஆனால் உண்மையை முதல்ல கண்டுபிடிக்கிறது கரேஜ் தான். அவன் பயப்படுவான், நடுங்குவான், அழுவான், ஓடுவான். ஆனால் கடைசியில் திரும்பி வருவான். ஏன்னா மியூரியலை காப்பாற்றணும், அதுதான் அவனுக்கு முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் மான்ஸ்டரை தூக்கடிச்சு குடும்பத்தையே காப்பாத்துறான். இந்த கார்ட்டூன் குழந்தைகளுக்காக வந்திருந்தாலும் அதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. பயம், தனிமை, குடும்பம், அன்பு, பேராசை, தியாகம், இப்படி நிறைய உணர்வுகளை ஒவ்வொரு எபிசோட்லும் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கும் இந்த கார்ட்டூனுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. கரேஜ் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான். தைரியம் என்றா பயமே இல்லாமல் இருக்கிறது கிடையாது. பயம் இருந்தாலும் சரியான விஷயத்தை செய்வது தான் உண்மையான தைரியம். அதனால தான் உலகத்திலேயே அதிகம் பயப்படுற நாய் உலகத்திலேயே பெரிய ஹீரோவாக மாறினா. உங்களுக்கு கரேஜில் எந்த வில்லன் ரொம்ப பயமாக இருந்துச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கார்ட்டூன் ஹிஸ்ட்ரி மற்றும் கேரக்டர் ஸ்டோரிஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.